ஓகே, நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். நிறைய லீவ் எடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன செய்வோம் வீடியோல போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். 3 டென்ஸ் உண்டு: பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய வந்து இந்த பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து ஆக்சுவலா கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து பிரசன்ட். நம்ம என்ன சொல்றோம்? பிரசன்ட் னு சொல்றோம். பிரசன்ட் டென்ஸ். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதிர ஆக்டிவ் வாய்ஸ் பேசி பார்க்க போறோம்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பார்க்க போறோம். என்னது? சிம்பிள் பிரசன்ட்ல பார்க்க போறோம். ஏற்கனவே டென்ஸ் போட்டு வச்சுலாம். சிம்பிள் பிரசன்ட்ல எப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் மட்டும் வரும். சிம்பிள் என்னலாம் சப்ஜெக்ட் வெர்ப். தேர்ட் பர்சன் சிங்குலர் யாருக்கெல்லாம் தெரியும்? he, she, it வந்து is ஜாயின் பண்ணணும். தேர்ட் பர்சன் என்னலாம்? தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர்ல என்னலாம் சொல்லுங்க பாப்போம். தேர்ட் பர்சன் சிங்குலர் he, she, it. ஓகே, இந்த மூணு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் I write a letter, we write a letter, you write a letter, they write a letter. அடுத்தது he writes a letter, she writes a letter, it writes a letter. அதுல டென்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் சிம்பிள் பர்சன்ல பாத்துக்கோங்க. I write a letter. நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தரேன். இது யாரு? ஹீரோ. நல்லா கொஞ்சம். இது யாரு? ஹீரோ. இது யாரு? ஹீரோ. ஹீரோ, ஹீரோ. ஓகே, இது வந்து நம்ம நாள் நடிகர். ஓகே, ஓகே, அவ என்ன மாதிரி நடிப்பு நடிக்கிறான்னு பார்ப்போம். அந்த நடிக்க பொறுத்து தான் ஹீரோ நினைச்சோம். ஹீரோ ஹீரோ ஆகும், ஹீரோ தான் மாறுவோம். ஹீரோ மாறும். எந்த காலத்தில் நடிக்கிறான்னு பார்த்துக்கணும். இப்போ நடிக்கக்கூடிய காலம் என்னது? பிரசன்ட் நடிக்கிறான். இன்னைக்கு பிரசன்ட் தானே. நேற்று என்னது? பாஸ்ட் டென்ஸ். நாளைக்கு ஃபியூச்சர். அப்போ என்ன நடிச்சிட்டு இருக்கான். ஆனா நடிப்பு நல்லா இருந்தா எப்படி இருப்பான்? ஹீரோ ஹீரோவா இருப்பான். ஹீரோ வந்து ஓகே, ஹீரோ ஹீரோவா இருப்பான். சப்போஸ் நடிப்பு நல்லா இல்லை, அப்ப என்ன செய்யணும்? ஹீரோ ஏதா மாறிடும். இப்ப நம்ம ஹீரோ ஏதா மாற போறோம்? ஹீரோவா மாற. நல்லா கண்டுக்கோ. ஹீரோ ஏதா மாற போறோம்? ஹீரோ. லெட்டர் ஹீரோ ஏதா ஹீரோவா மாறிடுச்சு. அப்புறம் என்ன மேட்டர்? நடிப்பு தானே. நடிப்பு என்ன சமயத்தில் நடக்குது? பிரசன்ட்ல, பாஸ்ட்ல. இன்னைக்கு என்னெல்லாம் சேப்ப பிரசன்ட்ல? இஸ் ஆர். எல்லாம் சேப்ப இஸ் ஆர். ஆனா இங்க என்னது? இஸ் சிங்குலரா இருக்கிறனால என்ன போட்டுக்கணும்? இஸ். எப்போதுமே இந்த நடிப்பு இருக்கலாம், அது தேர்ட் ஃபார்ம்ல தான் வரும். என்னெல்லாம்? ரைட், ரோட், ரிட்டன். ரைட், ரோட். என்ன சொல்லுங்க பாப்போம்? a letter is written. அனுசிதான் ஹீரோ வந்து ஹீரோ போகும் கையில இருந்து எடுத்துக்கிட்டோம். பணம் இல்ல, பை எடுத்து பிச்சை எடுக்கு. அப்ப என்னது? பை. என்னது? நீ ஐயதான் மறைட்டு கையில இருந்து எடுத்துட்டான். பைன்னு மறக்காது. எது கண்டுபிடிச்சு சொல்றேன்? எல்லாரும் எதை மறந்துடுவோம்? அந்த பையை மறந்துடுவோம். ஹீரோ ஹீரோ ஆகலாம், ஹீரோ ஆயிட்டு, ஆனா கையில என்ன செய்யலாம்? பிச்சைக்காரா கையில இருந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பா பை எடுப்பான். அப்ப சொல்லுங்க, I write a letter. letter is written by me. என்ன காரணம் கொண்டு இங்க என்ன வரக்கூடாது? செகண்ட் ஃபார்ம் வரக்கூடாது. ரைட், ரோட், ரிட்டன், பிளே, பிளேடு, பிளேட். இதே மாதிரி இன்னொரு காரணம் பாருங்க. he plays cricket. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல பிளேஸ்ல உள்ள எஸ் வந்து என்ன பிளேஸ்? தேர்ட் பர்சன் சிங்குலர்ல உள்ள எஸ். பிளேஸ்ல உள்ள எஸ் என்னது? தேர்ட் பர்சன் சிங்குலர்ல உள்ள எஸ். நீங்க என்ன நினைச்சிட கூடாது? பால் சன் நினைச்சிட கூடாது. இப்போ திரும்ப நம்ம மாத்த போறோம். ஹீரோ ஹீரோ. ஃபர்ஸ்ட் யாரை மாத்த போறோம்? கிரிக்கெட். ஒண்ணு தானே. இஸ் மாறுமா? இஸ். பிளேக்கு தேர்ட் ஃபார்ம் என்னது? பிளேட். பிளேக்கு தேர்ட் ஃபார்ம் என்னது? பிளேட். கையில பை எடுத்துட்டா பை ஹீ எதா மாறும்? ஹீ எதா மாறும்? இப்ப நல்லா கொஞ்சம் தமிழ சொல்லி தரேன். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. என்ன பிரசன்ட் என்னது? படுகிறது. அர்த்தம் அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். ஓகே, அப்ப என்னது? கிரிக்கெட் அவனால் விளையாடப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பிரசன்ட்ல படுகிறது. டுடே, எஸ்டர்டே வந்து பட்டது. டுமாரோ படும். படுகிறது, பட்டது, படும். பிரசன்ட்ல வந்து இஸ், பாஸ்ட் டென்ஸ்ல வந்து வாஸ், ஃபியூச்சர் என்னது? will be or shall be. ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாத்துமே. இப்போ இங்க ஐ ரைட் இருக்கலாம். பாஸ்ட் டென்ஸ்ல தான் மாறும். ரோட் ஆமாம், இஸ் தான் மாறும், வாஸ் ஆமாம். ஃபியூச்சர்ல என்ன வரும்? சொல்லுங்க பாப்போம். ரைட் தான் மாறும். will ரைட் மாறும். ஃபியூச்சர்ல என்ன வரும்?
will be written. அதெல்லாம் ஒரு பொதுவா சொல்லி பாருங்க. என்ன மெயினா கவனிக்கணும், இந்த ஒரே ஒரு கிளாஸ் என்னது simple present. ஓகே, once more I write a letter. A letter is written by me. Once more I write a letter. A letter is written by me, not written, written. W உச்சரிக்கும் ரெண்டு உதவும் சேர்ந்து வரும் ஸ்டைல் ஆகும். ஓகே, ரெண்டாவது he plays cricket. Cricket is played by me. அப்ப நம்ம பை எடுக்கிறத மறந்துட விடாது. ஹீரோ வாட்டும் எப்போதுமே ஹீரோ இருக்க முடியாது. ஹீரோ தான் மாறலாம், ஹீரோவா மாறலாம், தான் மாறலாம், ஹீரோவா மாறலாம். இந்த பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. இது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன கேட்டுக்கலாம்.